உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. சாதி ஒழிப்பே சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சி தமிழரின் ஆணைக்கிணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் விசிக வேட்பாளர் தொல் திருமாவளவன் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் பொதுமக்களை நேரில் சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து சிதம்பரம் நடராஜர் கோவில் திமுக நிர்வாகிகள் மாமல்லன் உள்ளிட்ட ஏராளமானோரை சந்தித்து தொல் திருமாவளவன் ஆதரவு கூறினார். அப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொருளாளர் முகமது யூசுப், துணை பொதுச் செயலாளர் ஆலூர் சானவாஸ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் நடராஜர் ஆலய செயலாளரை மரியாதை நிமித்தமாக தொல் திருமாவளவன் சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுக தலைமையிலான கூட்டணி 40 தொகுதிகளிலும் மகத்தான வெற்றி பெறும் என்றும் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி விசிக வேட்பாளர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் கடந்த சில நாட்களாக நான் பொதுமக்களை சந்தித்து வருகிறேன். பல்வேறு சமூக நல சங்கங்களை, அதன் தலைவர்களை, பொறுப்பாளர்களை நேரிலே சந்தித்து ஆதரவு கோரி வருகிறேன். அதன் அடிப்படையில் சிதம்பரம் நகரத்தில் தில்லை நடராஜர் கோவிலில் திருப்பணிகளை செய்து வருகிற தீட்சிதர்களை இன்றைக்கு நேரிலே சந்தித்து அவர்களின் நல்லாதரவை பானை சின்னத்திற்கு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். ஒவ்வொரு முறையும் தேர்தலின் போது அனைத்து சமூக சங்கங்களின் பொறுப்பாளர்களை எல்லாம் சந்தித்து ஆதரவு கோருவது வாடிக்கையானது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு தில்லைவாழ் அந்தணர்களையும் நடராசர் கோவிலில் சந்தித்து ஆதரவு கோரினேன். இந்த சந்திப்பு மனநிறைவை தந்தது. எனக்கு பானை சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மனிதகுல நாகரிக வளர்ச்சி மிக முக்கியமான வளர்ச்சி என்று நாம் குறிப்பிட வேண்டுமானால் மனிதன் நெருப்பை கண்டுபிடித்ததும் அதன் பின்னர் பானையை கண்டறிந்ததும் மிக முக்கியமான நாகரிக வளர்ச்சியின் அடையாளங்களாகும். பானையை கண்ட பிறகுதான் சமைத்து உண்ணவும் உணவு, குடிநீர் போன்றவற்றை சேமித்து வைக்கவும் மனிதன் கண்டுகொண்டான். அது நாகரிக வளர்ச்சியில் மிக முக்கியமான ஒரு பாய்ச்சல். அத்தகைய பாரம்பரியமிக்க ஒரு அடையாளம் பானை. இன்றைக்கு உலோகங்களால் ஆன பானைகள் வந்துவிட்டன என்றாலும் மண்பானை என்பதுதான் நாகரிகத்தின் ஒரு குறியீடு. அத்தகைய சிறப்புக்குரிய சின்னமான பானை சின்னம் கிடைத்திருப்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். இது வெற்றி சின்னம் என்று நான் நம்புகிறேன். மக்கள் இந்த சின்னத்திற்கு பெருவாரியாக ஆதரவு அளிப்பார்கள். கூட்டணியின் பலத்தோடு, திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியின் நல்லாதரவோடு இந்த தொகுதியில் மாபெரும் வெற்றியை பெறுவேன் என்று நான் நம்புகிறேன். சிதம்பரம் மட்டுமல்ல, தமிழகம் தழுவிய அளவில் பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். அது தொடர்ச்சியாக நான் சுற்றுப்பயணம் செல்கிற காலகட்டங்களில், கடந்த காலங்களில் நடந்தது. இது குறித்து ஏற்கனவே 2 ஆண்டுகளுக்கு முன்பே உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கு. அதை மீண்டும்
பரிசீலிக்க வேண்டும் என்று கோரி எமது வழக்கறிஞர்கள் கொடுத்திருக்கிறார்கள். தேர்தல் நேரத்தில் இப்படி எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் இல்லங்களில் பரிசோதனை என்கிற பெயரால் அச்சுறுத்தும் நடவடிக்கைகளில் மோடி அவர்களின் தலைமையிலான அரசு ஈடுபடுவது அதிர்ச்சி அளிக்கிறது. இது வன்மையான கண்டனத்திற்குரியது. இத்தனை நாட்கள் இதை பற்றி பேசாத முதல்வர் தேர்தல் நேரத்தில் ஒரு கவர்ச்சி முழக்கமாக இதை முன்வைக்கிறார். ஆற்று நீர் இணைப்பு என்பது நேற்றைக்கு எழுப்பப்பட்ட கோரிக்கை அல்ல. கங்கை காவிரியை இணைக்க முடியாவிட்டாலும் மாநிலங்களுக்கு இடையிலான நதிகளையாவது இணைக்கலாம் என்று மக்கள் தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுத்து வந்திருக்கிறார்கள். தமிழகத்தில் உள்ள நதிகளையாவது இணைக்க வேண்டும் என்று பல முனைகளிலிருந்தும் கோரிக்கைகள் கடந்த காலங்களில் எழுந்துள்ளன. அப்போதெல்லாம் இதற்கு பதிலளிக்க முன்வராத மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை அதற்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டு இப்படி ஒரு வாக்குறுதியை அவர் அளித்திருப்பது வாக்குகளுக்காகத்தான், வாக்கு வங்கியை குறிவைத்துதான் என்று தெரிய வருகிறது. தேர்தல் அறிக்கை 2 நாட்களில் வெளியிட இருக்கிறோம், தயாராகிக் கொண்டிருக்கிறது. 1ஆம் தேதி அல்லது 2ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும். இதனைத் தொடர்ந்து சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் விசிக வேட்பாளர் தொல் திருமாவளவன் சிதம்பரம் அருகே உள்ள கிள்ளை பேரூராட்சியில் திமுக நிர்வாகிகளை நேரில் சந்தித்து அவர் ஆதரவு கோரினார். பின்னர் கிள்ளை கடைவீதி மற்றும் மீனவ பகுதிகளுக்கு சென்று மீனவர்களை நேரில் சந்தித்து அவர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து எடப்பாளையம், எம்ஜிஆர் திட்ட ஆகிய பகுதிகளில் பொதுமக்களை நேரில் சந்தித்து தொல் திருமாவளவன் பானை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, பாசிச மோடி அரசை விரட்டியடிக்க வேண்டும் என்று விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி விசிக வேட்பாளர் துரை ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் விசிக வேட்பாளர் துரை ரவிக்குமார் திருக்கோவிலூரில் உள்ள தேவாலயங்களில் மக்களை சந்தித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர் பெண்கள் பாதுகாப்பாக வாழ பாசிச மோடி அரசை விரட்டி அடிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். அப்போது ஏராளமான பெண்கள் துரை ரவிக்குமாருக்கு தங்கள் ஆதரவை தெரிவித்தனர். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் துரை ரவிக்குமாரை ஆதரித்து விழுப்புரம் மாவட்டம் கோட்டா குட்பத்தில் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் காதர் முஹிதீன் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் நாக்குறுதி இல்லாமல் வாக்குறுதி கொடுத்தவர் பிரதமர் மோடி என்று குற்றம் சாட்டினார். மேலும் பாசிச மோடி அரசை மக்கள் தூக்கி எறிய வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் துரை ரவிக்குமாரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் ஜோதிமணிக்கு ஆதரவாக அரவக்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, ஆந்திர பிரதேசம் சித்தூர் மாவட்டம் சத்தியவேடு சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பிரபு போட்டியிடுகிறார். இவருக்கு தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ள ஸ்டூல் சின்னத்தில் சத்தியவேடு சட்டமன்ற தொகுதி வாக்காளர்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஏப்ரல் 11ஆம் தேதி சத்தியவேடு சட்டமன்ற உறுப்பினராக தோல் திருமாவளவன் அவர்கள் என்னை நியமித்திருக்கிறார். நான் சத்தியவேடு சட்டமன்ற வேட்பாளராக நின்றிருக்கிறேன். சமுதாயத்து உணர்வுகளை அறிந்தவனாய், அநேக சமுதாயத்து போராட்டங்களை செய்தவனாய், யூனிவர்சிட்டியிலிருந்து பொலிட்டிக்கல் இதுவரையிலும் என்னுடைய ஜர்னி நடந்து கொண்டு வந்திருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஆந்திரா மாநிலத்தில் கொண்டு வந்து அநேக போராட்டங்களை நாங்கள் முன்னின்று செய்திருக்கிறோம். மக்களுடைய ஆதரவு எங்களுக்கு இருக்கிறது. அதை கவனிச்ச எங்களுடைய தலைமை அண்ணன்
தொல் திருமாவளவன் அவர்கள் சத்தியவேடு சட்டமன்ற உறுப்பினராக எனக்கு எம்எல்ஏவாக வேட்பாளராக எனக்கு கொடுத்திருக்கிறார். நானும் சத்தியவேடு சட்டமன்ற வேட்பாளராக சத்தியவேடில் நின்று கொண்டிருக்கிறேன். நான் சத்தியவேடுக்கு சம்பந்தப்பட்ட மனிதன். அங்க இருக்கப்பட்ட அநேக சமஸ்யை பத்தி நான் சட்டமன்றத்தில் பேச உங்களுடைய உதவி எனக்கு தேவை, உங்களுடைய வாக்கு எனக்கு தேவை. அதனால நீங்கள் எல்லாரும் இந்த ஸ்டூல் சின்னத்துக்கு ஓட்டளித்து என்னை மாபெரும் வெற்றி பெற செய்வேன் என்று இந்த மீடியா மூலமாய் உங்கள் எல்லாருக்கும் தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை நகரில் உள்ள பள்ளிவாசல்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாநில துணைச் செயலாளர் மக்கா கலீல் தலைமையில் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வெற்றி வேட்பாளர் எழுத்தாளர் துரை ரவிக்குமாருக்கு சிறப்பு தொழுகைகள் செய்யப்பட்டது. பின்னர் உளுந்தூர்பேட்டை நகரில் முக்கிய வீதிகளில் சென்று அவர்கள் உதயசூரியன் சின்னத்திற்காக தீவிர வாக்குச் சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட துணைச் செயலாளர் அறிவுக்கரசு, தொகுதி பொறுப்பாளர் தமிழாதன், வியாபாரி சங்க தலைவர் கனி, இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாவட்ட அமைப்பாளர் ஹைதர் அலி, அக்பர் பாஷா, திமுக வழக்கறிஞர் பாரதி மற்றும் நகர ஒன்றிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளர் சார்பாக எங்களிடம் வாக்கு கேட்டு வந்தார்கள். அவர்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்ய நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து அவங்களுக்கு ஆதரவு அளிப்போம் என்று தெரிவித்துக் கொள்வோம். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் விழுப்புரம் தொகுதியின் நமது வெற்றி வேட்பாளர், சிறந்த எழுத்தாளர், பன்முக சிந்தனையாளர், சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக இருக்கும் பொழுதே பல வாரியங்களை அமைத்து சமுதாயத்திற்கு இந்த சிமெண்ட் வீடுகளை 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகளை வழங்குவதில் முக்கிய பங்கு வகித்தவர் நமது வேட்பாளர் துரை ரவிக்குமார் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து இந்த இஸ்லாமிய சமுதாயம் பெருவாரியான ஓட்டு வித்தியாசத்தில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட அதிகமான வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாகவும் என்னை சார்ந்த இஸ்லாமிய சமுதாயத்தின் சார்பாகவும் உறுதியளிக்கிறோம். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட திருநாவலூரில் திமுக சார்பில் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. திமுக ஒன்றிய செயலாளர் GR வசந்தவேல் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் நமது கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் துரை ரவிக்குமார் அவர்களை 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்வதற்கான களப்பணிகளை துரிதப்படுத்த வேண்டும், எதிர்க்கட்சி வேட்பாளரை டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும் என ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,
உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். நன்றி. உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே.